எறும்பும் வெட்டுக்கிளியும். மதிய வெயில் நேரத்தில் வெட்டுக்கிளி ஒன்று அங்கும் இங்கும் குதித்து பாட்டு பாடி ஆடிக்கொண்டிருந்தது. அப்போது எறும்பு ஒன்று அரிசி ஒன்றை எடுத்துக்கொண்டு அதே பாதையில் தன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தது. அதை பார்த்த அந்த வெட்டுக்கிளி எறும்பிடம், இப்போது என்ன அவசரம்? சிறிது நேரம் என்னை போல நீயும் என்னுடன் விளையாடலாமே என்றது. அதற்கு எறும்பு, இன்னும் சில நாட்களில் வெயில் காலம் முடிந்து மழைக்காலம் தொடங்க போகிறது. மழைக்காலத்தில் எவரும் வெளியே செல்ல முடியாது. அதனால் அந்த நேரத்திற்கு தேவையான உணவை இப்போது இருந்தே நான் வீட்டில் சேமித்து வைத்துக் கொள்கிறேன் என்றது. வெட்டுக்கிளி எறும்பிடம், மழைக்காலம் வர இன்னும் அதிக நாட்கள் இருக்கிறது, நான் விளையாட செல்கிறேன் என்று சிரித்துக் கொண்டே நடனமாடி சென்றது. நாட்கள் கடந்தன, மழைக்காலமும் வந்தது. தான் சேகரித்த உணவை உண்டு தம் வீட்டிலே இருந்து மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அந்த வெட்டுக்கிளிக்கோ உணவு ஏதும் கிடைக்காமல் உணவு தேடி மலையில் சுற்றி திரிந்தது. அப்போது வெட்டுக்கிளிக்கு எறும்பின் ஞாபகம் வந்தது. எறும்பு எப்படியாவது உணவு சேகரித்து வைத்து இருக்கும், அதனிடம் கேட்டு பார்க்கலாம் என்று எண்ணியது. வெட்டுக்கிளி எறும்பின் வீட்டிற்கு வந்து எறும்பிடம், எனக்கு மிகவும் பசிக்கிறது, ஏதாவது உணவு கிடைக்குமா என்று கேட்டது. தன்னிடம் இருந்த சேகரித்த உணவில் சிறிதளவு வெட்டுக்கிளியிடம் கொடுத்த எறும்பு, அன்று என்னை பார்த்து சிரித்தாயே, இப்போது நான் சேகரித்த உணவுதான் இன்று நம் இருவருக்கும் உதவியது. இனி நீ எப்போதும் சோம்பல் இல்லாமல் வெயில் காலத்தில் மழைக்காலத்திற்கு வேண்டியதை சேமித்துக்கொள் என்றது. கால நேரம் பாராது உழைத்தால் வாழ்வு பிரகாசிக்கும் என்று வெட்டுக்கிளி உணர்ந்தது. நீதி, கடின உழைப்பு உடனடியாக பலம் தராவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக பலம் தரும்.